ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி குலையாமல் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்தெந்த பொருளை எந்தெந்த அளவுக்கு சேர்த்தா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறத முழு விளக்கத்தோட இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 பட்டை, நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதில் சோம்பு, லெமன், புதினா, பச்சை மிளகாய் 3 வச்சுருக்கேன், புதினா, கொஞ்சமாக தயிர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் வந்து 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு நெய், அவ்வளோதான். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் முக்கியமான விஷயம் தண்ணி தான். ஸோ நம்ம அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த 2 கப் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் அரிசி கழுவும் போதே கழுவிட்டேன். ஸோ கொஞ்சம் கெமிக்கல் இருக்காது, அதனால தான். இப்போ நெக்ஸ்ட் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அதிலே இன்னும் 1 ஸ்பூன் வந்து கோல்ட் வின்னர், நெய்யும் கோல்ட் வின்னரும் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை அந்த இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கருகிடாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் மெயின், கருக விடாமல். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஆனியன் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வந்ததும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரையே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடி பிடிக்காமல் நல்லா பார்த்துக்கோங்க. அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது சரியாயிடும். நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிற ஐட்டத்தில் இது எல்லாமே சரியாயிடும். நல்லா வதக்கிக்கிட்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இதில் இந்த 2 தான் மெயின். இது 2மே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விட்டுறலாம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம லெமன் கூட சேர்த்துருக்கோம், ரொம்ப புளிப்பாயிடும், அதனால். இப்போ பாருங்கள், கீழே அடி எதுவுமே பிடிக்கல. இந்த 2மே போட்டதுனால கீழே என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே கரெக்டாக ஈக்குவலாக நல்லா ஒன்றாயிடுச்சு. கிரேவி மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை நான் இதில் போட்டுக்கிறேன். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இது 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவி ஸ்மெல் சூப்பராக இருக்கும், இது பார்த்தாலே தெரியும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சாதத்தை இது கூட ஆட் பண்ணி விசில் போட்டு எடுத்துடலாம். இப்போ கரெக்டான பதம் வந்துடுச்சு. கீழே கூட எதுவுமே ஒட்டலை. கிரேவி ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இது கூட
நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸ்க்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த கப்பில் நான் 2 கப் அரிசி எடுத்தேன். அதனால் 3 கப் தண்ணி விட போகிறேன். 3 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அது கூட சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே நல்லா திரண்டு வந்துடுச்சு. எண்ணெய் நெய் ரெண்டுமே மேலே நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போது இது கூட சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாடு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். பிரியாணி செஞ்சு வந்ததுக்கப்புறம் அளவு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஃபுட் கலர் வந்து நம்ம சாப்பாடு கழுவும் போதே அது கூட கொஞ்சோண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கெமிக்கல் கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஒன்றும் கிடையாது. இதுவே நம்ம கடையில் வாங்கும்போது ஃபுட் கலர் அவங்க டைரெக்டாக சேர்த்துருவாங்க. இப்போது விசில் விட்டுறலாம். ஒரு 3 விசில் போகட்டும். அவ்வளோதான், நம்ம சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பரான மணமாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியாக, இதுதான் கன்சிஸ்டன்சி. கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சோண்டு நமக்கு தேவைப்பட்டால் லெமன் கொஞ்சோண்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சாப்பாடை பாருங்கள், எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க குயின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க.